அதே போல பைஅத்துக்குரிய மூன்றாவது ஆதாரம் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 7216வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. சமஅத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாஅ அராபியுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு காட்டு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், பாயினி அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னிடம் நீங்கள் பைஅத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஃபபாயஹு அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத்தை எடுத்தார்கள். சும்ம ஜாஅல் கத் மஹ்மூமன், பிறகு நோய்வாய்ப்பட்டவராக அடுத்த நாள் அவர் வந்து சொன்னார், ஃபகால அகில்னி, என்னுடைய இந்த பைஅத்தை முறித்து விடுங்கள் என்று சொன்னார். ஃபஅபா, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மதீனத்து கல்கீர், இந்த மதீனா என்பது துருத்தியை போன்றது. தல்கி ஹபஸஹா வயன்ஸஉ தய்யிபஹா, அதிலே உள்ள மோசமானதை அது தள்ளிவிடும், அதிலே உள்ள நல்லதை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தை ஏற்காத அந்த காட்டு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த பொழுது இஸ்லாத்திற்கான அந்த பைஅத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். இது பைஅத்திற்கான, இஸ்லாத்திற்குரிய அந்த பைஅத்திற்கான மூன்றாவது ஆதாரம்.